ஈரான்ட ஒவ்வொரு மிசைல்ஸும் தங்கு தடை இல்லாம ஓமான், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகளில் இருக்கிற அமெரிக்கான ராணுவ தளங்களை உரிச்சி உப்பு துறாவதா இப்ப செய்தி வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு இந்த போகம் கடும் விளைச்சலாமன்னு சொல்லியும் சொல்றாங்க. எங்கெங்க இவங்க விதைச்சாங்க, என்ன விளைச்சல் இவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறதையும் இந்த வீடியோட நாம இப்ப தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததா ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியையும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகீர் கலிபாஃபையும் கொலை செய்யறதுக்கு இஸ்ரேல் ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்கிறதா ஒரு சில அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்திருக்காங்க. ஆனா இந்த கொலை முயற்சியை தடுக்கிறதுக்காக அமெரிக்கா மூன்றாம் தரப்பு நாடுகளை வச்சு இப்படி இஸ்ரேல் இவங்களை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவதானமா இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்ததாகவும் ஒரு சம்பவம் இருக்கு. யாரு கொடுத்திருக்காங்க? அமெரிக்கா. ஈரானை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செஞ்சாங்களாங்கிற கேள்வி இப்ப நமக்குள்ள வரும். அந்த கேள்வி நமக்கு வந்து அதுக்கான பதில் எஸ் என்று தான் சொல்லணும். ஏன்னா இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேரையும் கொலை செஞ்சா அமெரிக்காவுக்கு அது ஒரு பாதகமான விளைவை தான் கொடுக்கும். அதுக்காகத்தான் அமெரிக்கா இதை தடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்கிறது நியூயார்க் டைம்ல ஒரு ஆர்டிகலா வெளியிட்டு இருக்காங்க. ஏன் அமெரிக்கா இவங்களை பாதுகாக்க முயற்சி செஞ்சாங்கிறதுக்கான சுவாரஸ்யமான காரணமும் இந்த வீடியோல தெளிவாகி இருக்கு. சோ இந்த விஷயங்கள் தொடர்பான தெளிவான தகவல்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறதால தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்துட்டு ஏழைவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அதோட சோசியல் மீடியாவில் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ புதிய செய்தியா அல்லது பழைய செய்தியாங்கிற ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே நாம இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் போட்டிருக்கேன். அது மூலமா நீங்க அந்த குரூப்ல சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோவை நான் அப்டேட் பண்ணி அதுல லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கிற வகையில அவசரமா போட்டுருவேன். சோ அது மூலமா நீங்க புதிய தகவல்களை உடனேயே பார்த்து கொள்ளலாம். இப்ப ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியையும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகீர் கலிபாஃபையும் கொலை செய்யறதுக்கு இஸ்ரேல் ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்கிறதா ஒரு சில அச்சம் அமெரிக்காவுக்கு வந்ததால பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்கிற கட்டார், பாகிஸ்தான் போன்ற மூன்றாம் தரப்பு நாடுகளை வச்சு ஈரானிய அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கணும் என்று ரகசியமான ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுத்ததா ஒரு செய்தியை இந்த மாத ஆரம்பத்துல நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகலா வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஏன் இவங்களை பாதுகாக்க நினைக்காங்கிறதுக்கு ஒரு சில காரணமும் இருக்கு. இப்போதைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையை வழிநடத்திக்கிட்டு போறதே இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேரும் இல்லையண்டா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இந்த பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கோ இல்லையண்டா இந்த அதை வழிநடத்தி கொண்டு போறதுக்கோ இவங்கள மாதிரி பொறுமையான ஆட்கள் திரும்ப இந்த இடத்துக்கு வருவாங்களாங்கிறது சந்தேகம் தான். இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தையில நாட்டம் காட்டுறாங்கிறதுக்கு உதாரணமா 2-3 நாளைக்கு முதல்ல அமெரிக்கா ஈரான்ல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கக்குள்ளேயும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி என்ன செஞ்சாருன்னா பேச்சுவார்த்தை நடத்துறது சம்பந்தமான ஒரு கலந்துரையாடலுக்கு ஓமானுக்கு போயிருந்தது நாம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததா இந்த ஈரான்ல 2 டீம் இருக்கு. இந்த ரெண்டுமே ஈரான்ல சுப்ரீம் லீடர் அரசாங்கத்துக்குள்ள அவருக்கு கீழே கட்டுப்பாட்டு ஒற்றுமையா வேலை செய்யற ஒரு டீம் தான். ஆனா அவங்களோட கொள்கைகள்ல ஒரு சில வித்தியாசம் இருக்கு. இதை நாம ஈஸியா விளங்குற மாதிரி சொல்லணும்னா ஒரு டீம் வந்துகிட்டு பூப்பாதையை தீர்மானிக்கிற டீம், மற்ற டீம் சிங்கப்பாதையை தீர்மானிக்கிற டீம். இப்போதைக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையை வழிநடத்திக்கிட்டு போற இந்த அப்பாஸ் அராக்சி அதோட சேர்த்து இந்த முகமது பகீர் கலிபாஃப் போன்ற இவங்களை போல ஆட்கள் யாருன்னா அந்த பூப்பாதையை தான் தெரிவு செய்வாங்க. இவங்களுக்கு போர் புரியறதை விட அதுல இருந்து வெளியேறி ஒரு வினைத்திறனான வெற்றியை பேச்சுவார்த்தை மூலமா பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதால ஏழைய தரப்புகளையும் கன்வின்ஸ் பண்ணி சமாதானமா கொண்டு போக முயற்சி செய்யற டீம் தான் இவங்க. அடுத்த டீம் என்னச்சுன்னா IRGC. இது ஈரான்ல சுப்ரீம் லீடர் கட்டுப்பாட்டுக்கு கீழே நேரடியா இயங்குற ஒரு ராணுவ படை. இவங்களோட பாதை என்னண்டா சிங்கப்பாதை. இவங்க எப்படின்னா எதிரி ஒரு கையை எடுத்தா பதிலுக்கு நானும் எதிரிட ஒரு கையை எடுப்புங்கிற கொள்கை வச்சிருக்கிற ஒரு டீம். பேச்சுவார்த்தையை விட செய்கையை தான் இவங்க நம்புறாங்க. எதிரி எங்களுக்கு தாக்குதலை நடத்தினா பதிலுக்கு நாங்களும் அவங்களுக்கு பாடம் படிப்போம்ங்கிறது தான் இவங்களோட ஒரு சித்தாந்தம். இப்ப அமெரிக்காவுக்கு தேவை பூப்பாதையை தெரிவு செய்கிற டீம் தான். இந்த டீம் இல்லையண்டா இனி பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. பேச்சுவார்த்தைங்கிற ஒன்று நடக்கலண்டா அமெரிக்காவால ஈஸியா ஈரான்ல போர் நடத்தி அந்த போர்ல இருந்து அமெரிக்காவால வெளியே வந்துக்க இயலாம். இப்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். 2 பேருக்கு இடையில பிரச்சனையை தூண்டி விடுற யாருன்னு சொல்லி பார்த்தா நாம செய்தார்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சனியன் சகட இங்கேயும் இருக்கா. இவனுக்கு அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துறது பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றா ரீசெண்டா இந்த சனியன் சகட அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டீமுக்கிட்ட இந்த போர்ல என்னென்ன நடந்திருக்கு, எது எது நமக்கெல்லாம் லாப நஷ்டம்ங்கிறத கருத்து கணிப்பு எடுக்கிற ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்ல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நீண்டகால ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டா அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்லி சொல்லுது. சோ இந்த ஒப்பம் கைச்சாத்திடப்படக்கூடாதுன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு அந்த டீம் வந்துகிட்டு இருக்கப்படாங்கிறதா இவர் ஆசை.
இதுக்கு முதல்லையும் இவர் இதே வேலையை செஞ்சிருக்காரு. இப்ப ஈரான்ல பேச்சுவார்த்தையை வழிநடத்துற இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகீர் கலிபாஃபும் வாரத்துக்கு முதல்ல அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முக்கியமான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு வந்த ஆட்கள் தான் ஈரான் தேசிய பாதுகாப்பு உயர் கவுன்சில் செயலாளராக இருந்த அலி லாரிஜானியும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த கமல் கராசியும். இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேரையுமே டார்கெட் பண்ணி கொலை செஞ்சதே இந்த பேச்சுவார்த்தை நடக்க போடாங்கிறதால தான். இந்த உலகத்துல இருக்கிற கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, யாரெல்லாம் பேச்சுவார்த்தையை விரும்புறாங்களோ அவங்களையெல்லாம் தீவிரவாதி என்றும், யாரெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்காங்களோ அவங்களையெல்லாம் சமாதான வித்துவான்கள் என்று சொல்றதுதான் இந்த உலகத்துல கசப்பான ஒரு உண்மை. இப்ப இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேரையும் கொலை செய்ய போறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு இஸ்ரேலை தடுத்து நிறுத்த அமெரிக்காவுக்கு தைரியம் இல்லாத காரணத்தால பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்யற ஓமான், கட்டார், பாகிஸ்தான் போன்ற இந்த மூன்றாம் தரப்பு நாடுகளை வச்சு அவங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லி எச்சரிச்சுதான் நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டு இருக்காங்க. அதோட CNN மீடியாவுக்கும் அமெரிக்காட ஒரு சில அதிகாரிகள் இந்த தகவலை உறுதிப்படுத்தி சொன்னதா சொல்லப்படுது. அடுத்ததா அமெரிக்கா ஒரு கோழைத்தனமான வேலையை ஈரானுக்கு செஞ்சுட்டு இதை அவங்களோட போர்த்தந்திரம் என்று படம் காட்டுறாங்க. இப்ப இந்த படம் என்று சொல்லியும் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு சில படத்துல நாம பார்த்திருப்போம், கிளைமேக்ஸ் சீன்ல வந்துகிட்டு இந்த ஹீரோ வில்லனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள வில்லனுக்கு வர வழியே இல்லாம கீழே கிடந்த மண்ணை எடுத்து ஹீரோட கண்ணுல எறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஹீரோக்கு அடிப்பாரு. இந்த ஒரு சீன் என்ன செய்யும்னா வில்லண்ட ஒரு இயலாமையை தான் காட்டும். அதே மாதிரி எக்ஸாக்டான ஒரு சம்பவத்தை தான் இப்ப அமெரிக்காவும் செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா 6வது நாளா அவங்களோட தாக்குதலை நடத்திட்டு அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடல்வழி பாதையை கட்டுப்படுத்த ஈரான் பயன்படுத்துற இந்த வான் பாதுகாப்பு தளங்கள், அடுத்ததா இந்த கடலோர கண்காணிப்பு மையங்கள், அடுத்ததா இந்த ராணுவ தளவாட வசதிகள், அதோடு சேர்த்து கடல் சார்ந்த ராணுவ திறன்கள் போன்றவையை இலக்கு வச்சுதான் இந்த தாக்குதல் நடத்தினோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஈரான்ல என்ன நடந்திருக்குன்னா, பொதுமக்கள் பயன்படுத்துற உட்கட்டமைப்பு வசதிகளான இந்த பாலங்கள், அடுத்ததா இந்த ரயில்வே ஸ்டேஷன், பவர் பிளான்ட், அடுத்த ஏர்போர்ட், அதோட சேர்த்து ஹார்பர் தொடர்பான பகுதிகள் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலால பொதுமக்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது சொல்றோம், கொஞ்சமா பாருங்க. அடுத்து இந்த அஹ்வாஸ்ங்கிற நகர்ல அடுத்தது கேஷும், புஷஹர், தஸ்தி, போஸ்தான், சிரிக், பந்தர் ஏ லெங்கே போன்ற இந்த தெற்கு கடலோர நகரங்கள்ல பல வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகினதால இது முந்தைய தாக்குதல்களை விட இந்த முறை பொதுமக்கள் பயன்படுத்துற இந்த உட்கட்டமைப்புகளுக்கு அதிக ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுல பந்தர் ஏ காவிரிங்கிற நகரத்துக்கு பக்கத்துல இருந்த 2 பாலங்கள் தாக்கப்பட்டதால அங்க இருந்த 8 பேர் இறந்து போயிருக்காங்க. அதோட மொத்தமா 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா அந்த பந்தர் அப்பாஸ் பகுதியில இருந்த தபே அல்லாஹு அக்பர் என்கிற குடியிருப்பு பகுதியும் தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த ஹோர்மோஸ்கான் மாகாணத்துல சாலைகளும் ரயில்வே உட்கட்டமைப்பு வசதிகளும் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கு. ஈரான் சகர் பகுதியில இருந்து தென்கிழக்கு பகுதியில ஒரு விமான நிலையம் தாக்கப்பட்டதால விமான நிலையத்துல சேதம் ஏற்பட்டதோட கரண்ட்டும் அந்த பகுதியில கட் ஆகி இருக்கு. அடுத்ததா இந்த கிஸ் ஐலாண்ட்ல வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதால சில பகுதிகளில் தற்காலிகமான மின்தடையும் ஏற்பட்டிருக்கு. இந்த இலக்குகளை எல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா பொதுமக்களை பணைய கைதியா வச்சு இந்த போர்ல வெல்லலாம், இல்லைன்னா இந்த ஈரானை பின்வாங்க வைக்கலாம் என்கிற ஒரு யுக்தியை போர் தந்திரமா பயன்படுத்துற மாதிரி தான் விளங்குது. இந்த போர் தந்திரம் தான் கிளைமேக்ஸ் இல்ல ஹீரோட கண்ணுல வில்லன் மண் அள்ளி தூவிட்டு சண்டை போடுற மாதிரி ஒரு கோலத்தனமான யுக்தியா விளங்குது. ஆனா இந்த தாக்குதல்களுக்கு எல்லாம் பதிலளிக்கிற வகையில ஈரானும் பலத்த அடியை அமெரிக்காவுக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு பாலிஸ்டிக் மிசைல்ஸும் அடுத்ததா ட்ரோன்களும் வந்துகிட்டு தங்கு தடை இல்லாம அவங்களோட இலக்குகளை அழகா போய் தாக்குறதா இப்ப செய்தி வெளிவந்துகிட்டு இருக்கு. ஈரான் குவைத்துக்கு அனுப்பின 32 ட்ரோன்கள் முக்கிய வசதிகளை இலக்காக கொண்டதாகவும் அந்த தாக்குதலால பல சேதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் குவைத் ராணுவமே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா நீங்க போய் இந்த அல் ஜசீரா நியூஸ் பார்த்துக்கலாம். இந்த தாக்குதல்ல அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான மிசைல்ஸ், டிஃபென்ஸ் ரேடார், அடுத்ததா முக்கியமான ஆயுத கிடங்குகள், அதோட இந்த 2 ஹிமாஸ்ங்கிற தரையில இருந்து தரைக்கு ஏவுகணையில அந்த அதுக்கு யூஸ் பண்ற தளங்கள் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பதிலடி ஓமான்ல இருக்கிற கானிம் என்கிற பகுதியில இருந்த அமெரிக்கான வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்துற ஏர் கண்ட்ரோல் ரேடாரை ஈரான் தாக்கி அழிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கடற்பகுதியில ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடைப்பட்ட அந்த கடற்பரப்புக்குள்ள இருந்த பாறைகள்ல அமெரிக்கா போட்டு வச்சிருந்த கடல்சார் கண்காணிப்பு ரேடாரையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறதா சொல்லி இருக்காங்க IRGC. அடுத்த கட்டமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, அது பஹ்ரைன்ல இருக்கிற சகீர் என்கிற விமானப்படை தளத்துல இருந்த அமெரிக்கோட ஹெலிகாப்டர்கள் மற்றும் உளவு கண்காணிப்பு விமானங்களை ஈரான் ராணுவம் விலக்கு வச்சு தாக்குதலை நடத்தி இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரான் கட்டுப்பாடுல இருக்கிறதாகவும் தொடர்ந்து பதிலடி நடவடிக்கை உறுதியா அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் ஈரான் அதாவது IRGC அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ரெண்டு தரப்பட தாக்குதல் இலக்குகளையும் வச்சு நம்ம பார்க்கக்குள்ள ஈரான் இலக்கு மட்டும் மிலிட்டரி டார்கெட்டாவே இருக்கு. ஆனா அமெரிக்கா பொதுமக்கள் பயன்படுத்துற உட்கட்டமைப்பு வசதிகள்ல தாக்குதல் நடத்துறாங்க. இது உண்மையாகவே ஒரு சர்வதேச விதியை மீற ஒரு செயற்பாடு. ஆனா உலக நாடுகள் எதுவுமே இதை கண்டுக்காது என்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிர கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு இளைஞர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற என்னுடைய ஒபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல வந்துகிட்டு சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உடனே அப்டேட் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.